வணக்கம் நேயர்களே. பிஸ்கெட் சாப்பிட்ட சிறுவன் மயங்கி விழுந்த துயரம். இது தொடர்பான தகவலோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். பொதுவாகவே சிறுவர்களுக்கு பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். அந்த பிஸ்கெட் சாப்பிட்ட சிறுவன் ஒருவன் மயங்கி விழுந்திருக்கின்றான். அப்படி என்ன பிஸ்கெட் சாப்பிட்டான்? அது சிறுவனுக்கு மட்டும்தான் ஆபத்தா, வேறு யாருக்கும் அந்த பிஸ்கெட்டால் ஆபத்து இருக்கிறதா என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். பொதுவாக அது ஸ்மோக் பிஸ்கெட் என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த பிஸ்கெட் மிகவும் ஆபத்தான பிஸ்கெட்டாக இப்பொழுது வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அந்த பிஸ்கெட்டில் சாப்பிட்டவுடன் எங்கள் வாயிலிருந்து புகை ஒன்று வரும். அந்த புகையை விரும்புவதற்காகவே சில சிறுவர்கள் தங்கள் பெற்றோர்களிடம் அடம் பிடித்து அந்த பிஸ்கெட் வாங்கி தருமாறு கேட்பார்கள். அந்த புகையை விரும்புவதற்காகவே தங்களுடைய பெற்றோர்களிடம் அடம் பிடித்து சிறுவர்கள் அந்த பிஸ்கெட் வாங்கி தருமாறு கேட்பார்கள். அந்த ஸ்மோக் பிஸ்கெட்டில் இருக்கக்கூடிய வெளிவருகின்ற புகை நைட்ரஜன் வாயுவினால் உள்ளடக்கப்பட்டுள்ளது அந்த பிஸ்கெட் நிறுவன உற்பத்தியாளர்களால். அந்த நைட்ரஜன் வாயு சில வேளைகளில் எங்கள் உடலுக்குள்ளேயே மீளவும் செல்லுமானால் இந்த மயக்க நிலை, மூச்சு திணறல் ஏற்படும். அந்த சம்பவம் தான் இந்த சிறுவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை வெளியிட்டிருப்பது யார் என்றால், ஒரு சமூக அக்கறையுள்ள திரௌபதி ருத்ரதாண்டவம் திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார். இதன் மூலமாக பல பயனர்கள் அதிர்ச்சி அடைந்து இந்த பிஸ்கெட்டை வாங்குவதை தவிர்த்திருக்கின்றார்கள் தங்கள் சிறுவர்களுக்காக. இது மட்டுமில்லாமல் பொதுவாகவே நாங்கள் உண்கின்ற உணவுகளில் பல கலப்படங்கள் இருக்கின்றன. சிக்கன் சாப்பிடுகின்ற பொழுது சிக்கன் சேர்த்து உருவாக்கப்பட்ட உணவு வகைகளில் பலவற்றில் பல ஆபத்துகள் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். அதன் மூலமாக பலர் பலத்த நோய்களுக்கு உள்ளாகின்றார்கள். கைகளில் எரிச்சல்கள், காயங்கள் மற்றும் சிவப்பு தழும்புகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் அண்மையில் கூட நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த சிக்கனை கழுவுவதற்கான முறைகளில் உள்ள ஒரு படிமுறையே அந்த நோய்களை காவுகின்றதாக காணப்படுகிறது. சிக்கனை நாங்கள் தண்ணீரை எடுத்து வைத்துவிட்டு தான் கழுவ வேண்டும். ஓடுகின்ற நீரில் கழுவக்கூடாது. ஒரு டைப்பை திறந்துட்டுலாம் கழுவக்கூடாது என்று சொன்னால் அதனுடைய பாக்டீரியாக்கள் கிருமிகள் எல்லா இடத்திலும் பரவக்கூடியது மாதிரி இருக்கும் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுகின்ற இந்த முட்டாஸ் வகைகள், பஞ்சு முட்டாய் போன்றவற்றில் இரசாயனம் கலந்த நிறங்களினால் புற்றுநோய்கள் ஏற்படுகின்றன. எனவே அந்த பஞ்சு முட்டாய், அதே போல் நாங்கள் பார்க்கக்கூடிய தும்பு முட்டாஸ் என்று சொல்லுவோம் இல்லையா? யாழ்ப்பாணத்தில் தும்பு முட்டாஸ் என்று சொல்லுவோம். அவற்றையெல்லாம் வாங்கி சாப்பிடுவதனால் அதில் சேர்க்கப்படுகின்ற நிறங்களினால் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்படும் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் கடைகளில் பிள்ளைகளுக்காக தெரிவு செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்களை வாங்குகின்ற பொழுது சரியான மாதிரி அதை நாங்கள் சரிவர பார்த்து அதனுடைய பக்க விளைவுகளை ஆராய்ந்து நாங்கள் வாங்கி கொடுப்பதுதான் மிகவும் புத்திசாலித்தனமானதும் எங்கள் பிள்ளைகளினுடைய உயிரை பாதுகாக்கும் விடயமாக அமைகிறது. தொலைக்காட்சிகளில் உங்களுக்கு பிடித்த நடிகர்கள் அல்லது விளையாட்டு வீரர்கள், பிரபலங்கள் அந்த விளம்பரத்தில் தோன்றுகின்றார்கள். அவர்கள் சாப்பிட்டால் அது நல்லாத்தான் இருக்கும், அது 100% பாதுகாப்பானது என்று நம்பி நீங்கள் வாங்க வேண்டாம். ஏனென்றால் அதை விளம்பரத்திற்காக நடிக்கின்ற நடிகர்களோ பிரபலங்களோ தங்களுக்குரிய நடிப்பிற்குரிய பணத்தை பெற்றுத்தான், பணத்திற்காகத்தான் அதை நடிக்கிறார்களே அன்றி முற்றுமுழுதாக அது சரியான பயன்பாட்டை கொண்டது என்றோ, சரியான மாதிரி அது பயன்படுத்தப்படும், அதில் எந்தவித பக்க விளைவும் இல்லை என்று உறுதிப்படுத்திய பின் நடிப்பது இல்லை. எனவே மிக கவனமாக உங்கள் பிள்ளைகளுக்கான உணவுப் பொருட்களை நீங்கள் பெற்றுக் கொடுப்பதில் மிக கவனமாக செயற்படுங்கள். இது ஒரு முக்கிய விழிப்புணர்வு தகவலாக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். மீண்டும் இணைந்திருப்போம் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன். வணக்கம் நேயர்களே.